அமைதி பெறுவதற்கு நீ தான் முயற்சிக்கணும். நான் என்ன செய்ய உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். கூப்பிடு, என்ன கூப்பிடு முடியலையே. குடும்பத்தில் தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இருக்கு, பகை இருக்கு, கடன் சுமை இருக்கு, விவசாயம் சரியில்லை, கடன் சுமை இருக்கு, பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு நானா பொறுப்பு இருக்கு. எல்லாம் பாரு, ஒரு குடும்பத்தை பார்த்தியா, கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்கு, பங்களாவில் இருக்கிறான் குடி, வாகனம் பார்த்தியா, அற்புதமான வாகனம், நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், நல்ல சுகாதாரமாக இருக்கிறான். அவனுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, பால் பாக்கியம் இருக்குது, வீட்டில் பசுமாட்டு இருக்குது, இப்போ எந்த நேரத்தையும் சாப்பாடு இல்லைன்னு இல்லை, அவன் நல்லபடி இருக்கிறான். அவனும் மனுஷன், நீ மனுஷன். உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் சுமை, விவசாயம் சரியில்லை, தொல்லங்களை, பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கான், மனைவிக்கு நோய், எனக்கு நோய், இப்படி இருக்குன்னு நானே செஞ்சேன். நீ அந்த குடும்பத்தை பாரு, அவன் புண்ணியம் செஞ்சுருக்கான், அவன் நல்லபட்டுருக்கான், அவனுக்கு அறுவடை செஞ்சு உனக்கு அறுவடை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ இப்படி இருந்துக்கிட்டு என் மேலே குறை சொல்லி, என்ன அவனுக்கு பாவம் செஞ்சேன், ஏன் இப்படி என்ன வச்சிருக்குன்னு கேட்குறியே? இதான் எங்களுக்கு வேலையா? உலக மக்களுக்கு நான் வாட்டி வரைக்கும் வந்துருக்கிறேன், உலக நன்மைக்கு தான் செய்ய வந்துருக்கிறேன். நீ என்ன கூப்பிட்டு என் மேலே குற்றம் சாட்டு பற்றிப்பா, என்னப்பா நியாயம்? நான் சுப்பிரமணியன் சொல்லுவார். அப்போ அடிப்படை எப்படி இருக்குது? ஒரு குடும்பம் நல்ல சுகாதாரமான வீடு, சிறந்த நல்ல பங்களா, வேண்டியதில்லை சுகாதாரமான வீடு, நோய் இல்லாத மனைவி, நோய் இல்லாத பிள்ளைகள், தாய் தந்தைக்கு பண்புள்ள தாய் தந்தைகள், உடல் ஆரோக்கியம், நல்ல நண்பர்கள், நல்ல உடன் பிறந்தவர்கள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, உயர்ந்த உச்சரிக்கின்ற பண்பு, ஏழைகளுக்கு செய்யக்கூடிய பக்குவம், வறுமையில்லா வாழ்வு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, யாரா கொடுத்ததுன்னா நீ பெற்றுருக்க, நீ கொடுத்துருக்குற, அதை பெற்றுருக்குற. நாங்கள் என்ன செய்வோம்னா அதுக்கு துணை இருப்போம். நாங்கள் இப்போ இந்த மாதிரி வாய்ப்பை நீ தேடி இருக்கிற. இப்போ என்ன யார் அந்த பங்களாவில் இருக்கிறாரு, புண்ணியம் செய்யிருக்கிறார், நோய் இல்லாமல் இருக்கார், அதை விட புண்ணியம் செய்யிருக்கிறார். பங்களா இருக்கிற அந்த குடும்பம் அமைதியாக இருக்குது, நோடி இல்லாமல் மகிழ்ச்சியாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குது, டிவி போட்டு பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் சுவையான உணவு சாப்பிட்டுட்டு இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, அது புண்ணியம் செய்யிருக்கு. அந்த வாய்ப்பு நீ பெறணும். நீ உன் வீட்டில் பொல்லாத வறுமையும் கடன் சுமையும் பிரச்சனையும் நோயும் சூழ்ந்துக்கிட்டு தடுமாறினா அதுக்கு நானே பொறுப்பு. என் மேலே குறை சொல்லாத மகனேன்னார். அப்போ அதுக்குன்னா ஒருத்தன சுகாதாரமான சொந்த வீடு அமைந்திருக்கு, அது சுகாதாரமான வீடு, சுற்றுப்புற சாக்கடை இருக்கக்கூடாது, இதெல்லாம் இயற்கையான இடம். இப்போ அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பண்புள்ள மக்கள் அது இருக்கிறாங்க, இல்லை பண்புள்ள மக்கள் மாற்றிக்கலாம். அப்போ வீட்டில் உள்ளவங்க அமைதியாக இருக்காங்க, நோய் இல்லாமல் இருக்குது, எப்போதும் ஊசி மருந்துக்கு வேலை இல்லை, மாத்திரை மருந்துக்கு வேலை இல்லை, நிம்மதியான வாழ்வு, உடல் ஆரோக்கியம் இருக்குது, அப்போ புண்ணியம் இருக்குது. இதை தேடுவதுக்கு என்ன வழின்னா அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை